எங்களை அழைத்து ஆண்டவருடைய வார்த்தையை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளும்படியாய் ஆண்டவர் கொடுத்த இந்த நல்ல நாளுக்காக, இந்த நல்ல நேரத்துக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எங்களை அன்போடு கூட அழைத்த அருமையான பாஸ்டர் ஐயா அவர்களுக்கும், அருமையான பாஸ்டர் அம்மா அவர்களுக்கும், பிள்ளைகளுக்கும் நான் திருச்சபையின் சார்பிலே, என்னுடைய சார்பிலே நான் நன்றி சொல்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அழகான ஒரு கிராமத்துக்கு வந்து ஆண்டவரை தொழுது கொள்வதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்களெல்லாம் பார்ப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட ஆண்டவர் எங்களை இங்கே அழைத்து வந்தது என்ன நோக்கத்துக்காக அழைத்தார் என்று சொல்லி என்னால் அதை புரிஞ்சுக்கவே முடியல. ஆனால் நீண்ட நாட்களாக அருமையான பாஸ்டர் அவர்கள் எங்களோட சொல்லி எங்களுடைய கிராமத்துக்கு நீங்கள் ஒரு நாள் வரணும் அப்படின்னு சொல்லி என்னை அழைப்பது உண்டு. ஆனாலும் இந்த நாளிலே, இந்த 2026 வருடத்தில் பிப்ரவரி மாதத்தில் இந்த 7வது நாளில் என்னை அழைத்தது எனக்கு மிகுந்த ஒரு ஆச்சரியமாக இருந்தது. எனவே ஆண்டவர் அவருடைய சித்தத்தின்படி ஊழியத்தில் இந்த இடத்துல கொண்டு வந்து நிறுத்திருக்கிறார். வேலூரில் பெருமுகை பகுதியில் ஒரு ஆலயத்தை, ஒரு ஊழியத்தை நாங்கள் நடத்தி வருகிறோம். நானும், என் மனைவியும், என் 2 பிள்ளைகள், என்னுடைய வயதான தாயார். எனவே இந்த நாளில் நாங்கள் குடும்பமாக வரணும்னு சொல்லி யோசித்தோம். என் பிள்ளைகளுக்கு காலேஜ் இருக்கிறதுனால இந்த நாளில் வர முடியாத ஒரு சூழ்நிலை. எனவே இந்த நாளில் நாம் எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவர் என்ன காரியத்தை உங்களோடு பேச போகிறார், ஆண்டவரே நீங்கள் எங்களை வெளிப்படுத்தணும்னு சொல்லி ஒரு நம்ம எல்லாரும் கண்களை மூடுவோம். எல்லாரும் கண்களை மூடுவோம். சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, கேருபீன்கள் சேராபீன்கள் போற்றிடும் எங்கள் பரிசுத்தரே, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை, ஆராதனை உமக்கு, ஆராதனை. எங்களை நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த அருமையான இந்த மத்தியான வேலைக்காய் உமக்கு நன்றி செலுத்துறோம்ப்பா. நீங்க எங்கள் மத்தியில வந்து நீங்க ஆசீர்வாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய் இந்த மத்தியான வேலையிலே ஆண்டவரே உம்மை ஆராதிக்கிற, உம்மை துதி ஏறெடுக்கிற இந்த வேலையில ஆண்டவரே நீங்க மத்தியில வந்து நீங்க ஆசீர்வாடி கொண்டிருக்கிற கிருபைக்காய், உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தினால இந்த இடத்துல நிறைவேறுகிற கிருபைக்காய் நான் என்ன வார்த்தை பேசணும்னு சொல்லி நீங்க எனக்கு வெளிப்படுத்திருக்கீங்களே, அதுக்கு சோதரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. இந்த ஜனங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு மாதமும் இங்க கூடி உபவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே உம்முடைய பலத்தினாலே ஒவ்வொரு நாளும் இடைக்கட்டி வருகிற கிருபைக்காக ஆண்டவரே, அநேக தேவைகள், அநேக பிரச்சனைகள், அநேக போராட்டங்கள், அநேக வியாதிகள் மத்தியில வந்திருக்கலாம். அதிலிருந்து ஒரு பெரிய விடுதலை இந்த நாளிலே நீங்க கட்டளையிட போறீங்களே, ஒரு பெரிய அதிசயத்தை இந்த நாளிலே செய்ய போறீங்களா? வந்தவர்கள் வந்தவண்ணமாய் போகாதபடி ஒரு தெய்வீக ஆசீர்வாதத்தை, ஒரு தெய்வீக விடுதலை பெற்றவர்களாய்
கடந்து போக நீங்க அடியனை மறைத்து நீங்க வெளிப்பட முடியாது ஜெபிக்கிறோம். இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான பாஸ்டர் ஐயாவுக்காக, அவருடைய குடும்பத்தின் பிள்ளைகளுக்காக, அவரோடு இணைந்து ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். உங்க நாம மாத்திரம் இந்த இடத்துல மகிமைப்பட்டு அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசு முச்சமக்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். இந்த நாளில கூட நான் உங்களோடு கூட என்ன வார்த்தை பேசலாம் என்று சொல்லி யோசித்த பொழுது, இந்த நாள் இந்த மாதத்தினுடைய 7வது நாள். ஆண்டவர் என்னோடு பேசின காரியம் என்னன்னா, இந்த 7வது நாளிலே இந்த 7வது நாளை குறித்து 7வது வசனத்தை குறித்து உங்களோடு பேசணும்னு சொல்லி ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்தினார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஆண்டவர் இந்த வேத வசனத்துல 3 வாக்கு தத்தத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கின்றார். 3 ஜெபங்களை கூட்டி கொடுத்திருக்கின்றார். ஒருவேளை கடந்த 2025 ஆண்டுல எத்தனை காரியங்கள் தடை போட்டு போயிருக்கலாம், எத்தனை பலவீனத்தில் இருந்திருக்கலாம், எத்தனை பிரச்சனை போராட்டத்தில் நீங்கள் இருந்திருக்கலாம். ஆண்டவர் இதனால என்ன சொன்னாங்க? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்போ நம்ம என்ன காரியத்தை கேட்கணும் ஆண்டவர்கிட்ட? நம்ம யார்கிட்டயோ போய் என்னென்ன காரியத்தை குறித்தோ கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நம்மளுடைய குடும்பத்துல ஒரு பிரச்சனைனா அநேகர்கிட்ட போய் இந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு நான் என்ன செய்யணும்னு சொல்லி அநேகர்கிட்ட நீங்க போய் கேட்கலாம். ஒருவேளை வியாதினா டாக்டர்கிட்ட போய், டாக்டரையா இந்த வியாதிக்கு நான் என்ன செய்யணும், என்ன மருந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். ஒருவேளை பிசாசின் கிரியை உங்கள் மத்தியில் இருந்தா நம்ம அநேக இடங்களில் போய் இந்த பிசாசுல இருந்து நான் எப்படி விடுதலை பெற வேண்டும் அப்படின்னு சொல்லி அநேகர்கிட்ட நம்ம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எப்பவுமே கேட்டுட்டு இருக்கோம், எனக்கு ஒரு உதவி செய்யுங்க, இந்த காரியத்துக்காக நீங்க ஜெபிங்க, இந்த காரியத்துல நீங்க எங்களோட ஒரு ஆலோசனை சொல்லுங்க என்று சொல்லி அநேக காரியங்களை கொடுத்து அநேக மனிதர்களை தேடிக்கொண்டு நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். ஆனால் வேத வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, யோவான் 14ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல என்ன சொல்லுதுன்னா, நீங்கள் என் நாமத்தினால் எதை கேட்பீர்களோ குமாரனில் பிதா மகிமைப்படும்படி அதை செய்வேன். நம்ம யாருடைய நாமத்துல கேட்கணும்? ஆண்டவருடைய நாமத்துல தான் நீங்க எல்லாவற்றையும் கேட்கணும். நாம போய் என்ன பண்றோம்? மனிதனுடைய நாமத்தை சொல்லி நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய நாமத்தை சொல்லி நீங்க ஆண்டவர்கிட்ட கேட்டீங்கன்னா குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாய் ஆண்டவர் என்ன பண்ணுவார்? அதை செய்வார் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதே யோவான் 14ஆம் அதிகாரம் 14வது வசனம், என் நாமத்தினாலே நீங்க எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆண்டவருடைய நாமத்துல, இயேசுவின் நாமத்துல, பிதாவினுடைய நாமத்துல, பரிசுத்த ஆவியானவருடைய நாமத்துல நீங்கள் எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். அப்ப நீங்க என்ன காரியத்தை கேட்டாலும் ஆண்டவருடைய நாமத்துல தான் நீங்க கேட்கணும். ஏசப்பா, நாங்க இந்த காரியத்துக்காக நாங்க ஜெபித்திருக்கணும், என்னுடைய ஜெபத்தை நீங்க கேட்டு அதற்கான பதிலை கொடுங்க ஆண்டவரே என்று சொல்லி ஆண்டவருடைய நாமத்திலே நீங்க எதையும் கேட்டாலும் அதை செய்ய அது வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அதை நான் ஜெபிக்கும் போதே பிசாசானவன் சொல்லிட்டே இருப்பான், இது நடக்குமா? நடக்காது. ஆனா நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபித்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அந்த காரியங்களை வாய்க்க பண்ண, நீங்க என்ன ஜெபத்துக்காக ஜெபிக்கிறீங்களோ அந்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் காரியங்களை வாய்க்க பண்ண தேவனா இருக்கார். எனவே நாம் என்ன பண்ணோம்? விசுவாசத்தோடு
ஜெபிக்கணும் பிரியமானவர்களே. அடுத்ததாக யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஒருவன் ஞானத்தில் குறைவிருந்தால் கேட்க கடவன், அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும். ஒருவேளை நம்முடைய குடும்பத்துல நம்முடைய பிள்ளைகள் சரியா படிக்கல, கீழ்ப்படியில, வீட்டுக்கு அடங்கல அப்படின்னு சொன்னா நம்ம என்ன பண்றோம்? அந்த பிள்ளைகளை போட்டு நம்ம அடிக்கணும், மற்றவர்கள்ட்ட போய் சொல்றோம், அவனை தகாத வார்த்தைகளை சொல்லி நம்ம திட்டுறோம். ஆனா நீங்களும் நானும் ஆண்டவருடைய பிள்ளைகளாகி நீங்களும் நானும் என்ன பண்ணோம்? ஆண்டவரிடத்துல போயிட்டு, ஆண்டவரே என் பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு நல்ல ஒழுக்கத்தை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல போய் முழங்காலிட்டு ஜெபித்து பாருங்க. ஆண்டவர் உங்களுடைய பிள்ளைக்கும் என்னுடைய பிள்ளைக்கும் ஆண்டவர் ஞானத்தை கொடுக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். தானியேல் 9ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்திலே தானியேல் என்னத்தை கேட்கிறார் கேள்பாருங்க. தானியேல் 9:9, ஆண்டவரே கேளும், ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லி மன்னிப்பை ஆண்டவர் தானியேல் ஆண்டவரிடத்துல மன்னிப்பு கேட்கிறவனா இருக்கிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். இந்த உலகத்துல பாத்தீங்கன்னா அநேகர் உணவு இல்லாமல், உடை இல்லாமல் ரோட்டோரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, நகரங்களிலே மாநகரங்களில் நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு வசதியான குடும்பத்தில் இருந்தவங்க கூட அனாதையாய் திக்கற்ற பிள்ளைகளாய் ரோட்ல உணவு உடை இல்லாமல் திரிந்து கொண்டிருக்காங்க பிரியமானவரே. அதுதான் ஆண்டவர் சொன்னாரு, என்ன சொல்றாரு? அங்கங்குள்ள ஆகாரத்தை இந்தியருக்கு தாரும். நீங்களும் நானும் நினைச்சிடலாம் நம்ம சாப்பிடுற சாப்பாடு எல்லாம் நம்முடைய உழைப்புல வந்ததுன்னு சொல்லி. ஆண்டவர் கொடுக்கிற ஆகாரம், ஒவ்வொரு ஆகாரத்தை நீ புசிக்கும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி சொல்லி நீ புசித்து பாரு, ஆண்டவருடைய பலனடைய செய்வார். அடுத்ததாக சங்கீதம் 51:10 என்ன சொன்னா, தேவனே சுத்த இருதயத்தில் என்னுடைய சிருஷ்டியும் நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புரியும். சுத்த என்ன பண்ணோம்? இருதயம் நமக்கு வேணும், கபரற்ற இருதயம் நமக்கு வேண்டும். ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் சுத்த இருதயத்தோடு இருக்க வேண்டும். மனசுல ஒண்ணு வச்சுட்டு வெளியில ஒண்ணு பேசக்கூடாது. நிலைவரமான ஆவி நம்ம இருக்கணும். ஒருவேளை நிறைய கிறிஸ்தவர்கள் பாத்தீங்கன்னா ஆலயத்துக்கு வந்துட்டாங்கன்னா அவங்க பரிசுத்த ஆவியில நிறைந்து ஜெபிப்பாங்க, அந்நிய பாஷையில பேசுவாங்க. ஆனா அவங்க வீட்டுல போய் பார்த்தா அவருடைய வார்த்தையில் எப்படி இருக்கும்னு சொல்லி நீங்களே யோசிக்கணும். அப்போ நிலைவரமான ஆவியை தாங்கும்படி செய்யும் என்று சொல்லி நம்ம ஆண்டவரத்தில் கேட்கிறவர்களா இருக்க வேண்டும். எப்பொழுதும் சுத்த இருதயம் நமக்கு இருக்கணும். அது ஆண்டவரால் மாத்திரம் தான் கொடுக்க முடியும். நிலைவரமான ஆவியை நம்மை தாங்கணும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரத்தில் கேட்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். வேதத்துல பார்த்தீங்கன்னா அநேகர் ஆண்டவர் இந்த உலகத்துல, ஏசப்பா இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அநேக ஆண்டவரிடத்திலே கேட்டு பெற்றுக்கொண்டார்கள். கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தையின்படி மார்க்கு 10ஆம் அதிகாரம் 47-48 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா, அந்த எரிகோ வழியில போகும்போது ஆண்டவர் பர்த்திமை குருடர் என்ன பண்ணா? ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டான். ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டா அங்க இருக்கிறவங்க எல்லாரும் அவளை அதட்டினார்கள், டே அமைதியாருன்னு சொல்லி. ஆனா ஆண்டவர் என்ன பண்ணாரு? நான் வேகமா கடந்து போகிறேன். ஆண்டவர் என்ன பண்ணாரு? அவனை கூப்பிட்டு, அவன் குருடனா இருக்கிறான்னு சொல்லி ஆண்டவருக்கு தெரியும். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் பர்த்திமை குருடர்கிட்ட கேட்கிறார். எப்பொழுதும் ஆண்டவர் என்ன எதிர்பார்ப்பார்னா, நம்ம கிட்ட இருந்து வார்த்தைகள் வெளியே வரணும், நம்ம வாயினால ஆண்டவர்கிட்ட கேட்கணும் அப்படின்னு ஆண்டவர் விரும்புவார். ஆண்டவர் தெரியும் நமக்கு என்னென்ன தேவை எல்லாம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும். ஆனால் உன் வாயினாலே நீ அறிக்கை செய்தால் ஆண்டவர் அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதே போலதான் பர்த்திமை கூப்பிட்டான், தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் என்று சொல்லி கூப்பிட்டான். எல்லாரும் அவரை அதட்டினார்கள். இன்னும் சத்தமா கூப்பிட்டான்,
அப்பொழுது ஆண்டவர் திரும்பி பார்த்து அவன் என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று சொன்னார். நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லி பர்த்திமேயு குருடத்தில் கேட்ட பொழுது அந்த குருடன் என்ன பண்ணா, ஆண்டவரே நான் பார்வை அடைய வேண்டும் என்று சொல்லி அவன் வாயினால் கேட்டான். பிரியமானவனே, உடனே ஆண்டவர் அவனுக்கு பார்வை கொடுத்தான். அந்த பர்த்திமேயு குருடன் பார்வை அடைந்து ஆண்டவருக்கு பின்பாக சென்றான். நீங்களும் நானும் வரோம், ஆண்டவரிடத்துல கேட்கிறோம், ஆண்டவருடைய அற்புதங்களை அடையாளங்களை நாம் பெற்றுக்கொள்கிறோம். ஆனால் நம்முடைய வீட்டுக்கு போயிடுறோம். ஆனா அந்த பர்த்திமேயு குருடன் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு பின்பாக சென்றான். அநேகர் அவரை பார்த்தார்கள். இவன் குருடன் அல்லவா, ரோட்டோரமாய் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கிறது அல்லவா, இவனுக்கு எப்படி பார்வை கிடைத்ததுன்னு சொல்லி அவர்களை கேட்கும்போது ஆண்டவர் எனக்கு பார்வை கொடுத்தான் என்ற சுவிசேஷத்தை அவன் எல்லாருக்கும் செஞ்சான், எல்லாருக்கும் சொன்னான். அந்த இடத்துல ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட்டது. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். மத்தேயு 9ஆம் அதிகாரம் 27, 28, 30 வரைக்கும் அங்க பாத்தீங்கன்னா 2 குருடர்கள் எப்படி பர்த்திமேயு ஆண்டவரை கூப்பிட்டானோ அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 2 குருடர்கள் ஆண்டவரை நோக்கி, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கூப்பிட்டார்கள். அப்பொழுது ஆண்டவர் என்ன பண்ணாரு, அந்த 2 குருடர்களையும் தொட்டு பார்வை அடைம்படியாய் ஆண்டவர் செய்தார். பிரியமானவனே, எனவே நம்ம ஆண்டவரிடத்துல என்னென்ன காரியங்களுக்காக கேட்கிறோமோ அதை கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதே போல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 1 - 3 வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா ஒரு குஷ்டரோகி வந்து, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று கேட்டான். அந்த குஷ்டரோகியை பார்த்தா எல்லாரும் தூரம் ஒதுங்கி போயிடுவாங்க. ஒருத்தருக்கு குஷ்டரோகம் இருந்தா அந்த ஊர்ல இருந்து ஒதுக்கி வைப்பாங்க. ஆனா ஆண்டவர் அந்த குஷ்டரோகியை தொட்டு அவனை குணமாக்கினார் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் பார்க்கிறோம். அந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி, ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி வேண்டிக் கொண்டார். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். இந்த குஷ்டரோகி ஆண்டவரை நோக்கி கேட்டான். அந்த குஷ்டரோகி அந்த வியாதியிலிருந்து ஆண்டவர் அவனை தொட்டு பரிபூர்ண சுகத்தை அந்த நாளிலே கட்டளையிட்டார். பிரியமானவர்களே, எனவே கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அதே போல மத்தேயு 8ஆம் அதிகாரம் 5 - 8 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா ஒரு 100க்கு அதிபதி வந்து, என் வேலைக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிறான், அவனை குணமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டான். ஆண்டவர் என்ன சொன்னார்னா, நான் வரம்பா உங்க வீட்டுக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆனா அந்த 100க்கு அதிபதி என்ன சொன்னா, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றதுக்கு நான் பாத்திரன் அல்ல. 100 பேருக்கு அதிபதி அவன். ஒருவன் போண்டா போவான், ஒருவன் வாண்ட வருவான். ஆண்டவரே ஒரு வார்த்தை மாத்திரம் நீங்க சொல்லுங்க ஆண்டவரே என்று சொல்லி தயவாய் அவருடைய பாதப்படியிலே ஆண்டவரை கேட்டான். பிரியமானவர்களே, உடனே அந்த வேலைக்காரன் சுத்தமானான். இந்த 100க்கு அதிபதி வந்து, ஆண்டவரே என்னுடைய வேலைக்காரன் படுத்த படுக்கையா இருக்கிறான், அவனை சுத்தமாக்க வேண்டும் என்று கேட்ட பொழுது ஆண்டவர் அந்த வேலைக்காரனுக்கு ஒரு வார்த்தையின் மூலமாக அவனை சுத்தமாக்கினான். இங்கே அந்த வார்த்தை சொன்ன உடனே வீட்டில் வேலைக்காரன் சுத்தமான சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்களும் நானும் ஆண்டவரிடத்துல என்னென்ன காரியத்துக்காக நீங்க கேட்கணுமோ அதை விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் உடனே பதில் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். பிரியமானவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொன்ன ஆண்டவரே, நீங்களும் நானும் இருந்தா என்ன பண்ணிருப்போம், ஆண்டவரே எங்க வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூப்பிட்டு போயிருப்போம். அவனுடைய தாழ்மையை பாருங்க. ஆண்டவர் அங்கதான் சொல்ல, இப்படிப்பட்ட விசுவாசத்தை நான் பார்க்கலைன்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறான் இல்ல. அப்போ அந்த 100க்கு அதிபதி தாழ்மையாய், நீங்க என் வீட்டுக்கு வருவதற்கு நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல ஆண்டவரே, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்ல ஆண்டவரே. ஆண்டவருடைய ஒவ்வொரு வார்த்தைக்கும் வல்லமை உள்ளது. ஒரு வார்த்தை சொன்ன அந்த வேலைக்காரன் சுத்தமானான். பிரியமானவரே, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய கிராமத்துல யாராவது வியாதிப்பட்டிருந்தால்
நீங்க போய் ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு, ஆண்டவரே இவர்கள் சுகவீனமா இருக்கிறார்களே, இவர்கள் பலவீனமா இருக்கிறார்கள், இவர்கள் படுத்த படிக்க இருக்கிறார்களே, இவர்களை சுகப்படுத்தும் என்று சொல்லி நீங்க ஆண்டவரிடத்துல முழங்கால் படிட்டு நீங்க விசுவாசத்தோடு கேட்டீங்கன்னா ஆண்டவர் சுகம் கொடுக்க வல்லமுள்ள தேவனா இருக்க. ஒருவேளை இந்த கிராமத்துல இந்த பிரேயர் டவர் கட்டி முடிச்சா அநேகருக்கு ஆண்டவர் விடுதலை கொடுக்க போகிறார். இந்த சுற்று வட்டாரத்தில் எல்லா கிராமங்களிலும் ஒரு பெரிய எழுப்புதலை அருமையான பாஸ்டர் ஐயா மூலமாக ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய போறார். பெரிய அதுக்கு நீங்க என்ன பண்ணணும்? எல்லாரும் ஜெபிக்கணும். ஆண்டவரே எங்களுடைய ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற மக்களையும் நீங்க சந்திக்க சொல்லி நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் இந்த கிராமத்தில் இருக்கிற எல்லா பக்கத்தில் இருக்கிற எல்லா கிராமங்களையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாய் வண்ணத்து போகிறார். எல்லா கிராமத்தையும் ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ளாய் கொண்டு வர போகிறார். பிரியமானவரே, அதே போல நீங்க பாத்தீங்கன்னா மத்தேயு 15ஆம் அதிகாரம் 22 - 28 வரைக்கும் இங்க ஒரு சகோதரி வராங்க, கானானி ஸ்திரீ. அவங்க ஆண்டவரிடத்துல என் மகள் அதிக பலவீனமாய் படுத்த படிக்க இருக்கிற ஆண்டவரே, அவரை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்டாங்க. ஆனா ஆண்டவர் இந்த வார்த்தையை கேட்கவே இல்லை. அவர் பார்த்துட்டு போயிட்டே இருக்காரு. ஆனா அந்த சகோதரி, அந்த கானானி ஸ்திரீ அதோடு விட்டுல ஆண்டவரை தொடர்ந்து போய் ஆண்டவருடைய பாதத்தை பற்றி பிடித்து, ஆண்டவரே மனம் இறங்கு, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. ஆண்டவரிடத்துல அந்த கானானி ஸ்திரீ கேட்டார். கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும். ஆண்டவர் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னார், உன் விசுவாசத்தின்படி ஆக கடவுள்னு சொன்ன ஒரே வார்த்தையில அவன் மகள் சுஸ்தமானான். பெரியமானவரே, நீங்களும் நானும் தான் கேட்கறது இல்லை. ஆண்டவரிடத்துல கேட்டு பாருங்களேன், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறது, எப்படி வியாதி இருக்கிறீங்களே, இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் இருக்குது, இதுக்கு எப்போ முடிவு வரும் சொல்லி கேட்டு பாருங்களேன். ஆண்டவர் வல்லமையாய் உங்களுடைய குடும்பத்துல அற்புதங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்க. இந்த கானானி ஸ்திரீ அதைத்தான் செய்தான். ஆண்டவரை விடவே இல்லை, தொடர்ந்து போயிட்டு ஆண்டவருடைய பாதங்களை கட்டி பிடித்து, ஆண்டவரே எனக்கு உதவி செய்யணும்னு கேட்டான். அவருடைய மகள் ஒரு வார்த்தை சொன்ன பொழுது அவள் சுகம் பெற்றாள் என்று சொல்லி நாம் வேதத்துல வாசிக்கிறோம். அதே போல மத்தேயு 17ஆம் அதிகாரம் 15 - 18 வரைக்கும் நீங்க வாசித்தீங்கன்னா, தயவுசெய்து நீங்க இதெல்லாம் குறிச்சு வச்சுட்டீங்கன்னா நீங்க வீட்டுல போய் வாசிக்கலாம். அங்க ஒரு தகவல் வந்தான், ஆண்டவரே என் மகன் பிசாசின் பிடியினால் பிடிப்பட்டு தண்ணீரில் நெருப்பிட போய் விழுந்த, ஆண்டவரே உம்முடைய சீசனிடத்துல போய் நான் கேட்டேன், அவரிடத்துல முடியாது போயிட்டுன்னு சொல்லி ஆண்டவரிடத்துல மன்றாடி கேட்டான். ஆண்டவரே என்னுடைய மகனை நீங்க சுகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்டான். இயேசு அந்த மகனை என் இடத்துல கொண்டு வாங்கன்னு சொல்லி அந்த பிசாசை அதட்டினான். உடனே அவனை அலைக்கடித்து அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கிட்டு அந்த தகப்பன் ஆண்டவருக்கு நன்றி சொன்னான் என்று சொல்லி நாம் வேதத்தில் வாசிக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை உங்களுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய பிள்ளைகளுக்கும் சுகம் என்னன்னா என்ன பண்ணோம்? ஜெபம் பண்ணோம், ஆண்டவரிடத்துல மண்டாடணும். ஆண்டவரே என்னுடைய குழந்தைக்கு சுகம் கொடுங்க ஆண்டவரே, என்னுடைய குழந்தைகளுடைய பலவீனங்களை நீங்க மாற்றுங்க ஆண்டவரே என்று சொல்லி தாய்மார்களும் தகப்பன்மாரும் நீங்க கேட்டீங்கன்னா ஆண்டவர் சுகம் கொடுக்கிற தேவனா இருக்கிறார், விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அப்படிதான் அந்த தகப்பனார் ஆண்டவரே என் பிள்ளைக்கு நீங்க சுகத்தை கொடுக்கணும். அவனும் எங்கெங்கேயோ போனான், எங்கேயும் சுகம் கிடைக்கல. கடைசியா ஆண்டவரிடத்துல இந்த காரியங்களை சொன்ன பொழுது அவர் ஒரே ஒரு அதட்டினார். அந்த பிசாசு அவனை விட்டு நீங்கிற்று, அவன் சுகம் பெற்றான். அந்த தகப்பனார் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினான் என்று சொல்லி இந்த பகுதியிலே நாம் வாசிக்கிறோம். நாமும் என்ன பண்ணோம்? நமக்கு மாத்திரம் ஜெபம் பண்ணக்கூடாது, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்ணுவர்களாய் மாற வேண்டும். மற்றவர்களுக்காக ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். அப்பொழுது தானா உங்க குடும்பத்தில் அற்புதம் நடக்கும். நீங்க இந்த கிராமத்துக்கு மாத்திரம் ஜெபிக்க கூடாது, பக்கத்துல இருக்கிற எல்லா கிராமத்துக்கும் நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் இந்த கிராமத்தை ஆசீர்வதிப்பார்,
இந்த கிராமத்தில் ஒரு பெரிய எழுப்புதலை ஆண்டவர் கட்டளையிடுவார் பிரியமானவர்களே. எனவே நீங்களும் நானும் மற்றவர்களுக்காக ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அடுத்தது, தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். நீங்களும் நானும் எதோ தேடிட்டு இருக்கோம். டெய்லி போனை தேடுறோம், பேஸ்புக்கில், வாட்ஸ்அப்பில் தேடுறோம். என்னென்ன காரியங்கள் இப்போ போது பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸாக வந்துடுச்சு. நிறைய ஆண்டவருடைய வேதத்தை தேடுறதுல நேரம் இல்லை, ஆண்டவருடைய ஜபத்தில் தேடுறதுக்கு நேரம் இல்லை. கிராமத்தில் கூட வருமானம் இல்லாதவங்க கூட இப்போ எல்லாம் ஆண்ட்ராய்டு போன், அதில் உட்காந்து என்ன பண்றாங்க, ஏதோ தேடிக்கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகளாய் மாற வேண்டும். அநேகர் பார்த்தீங்கன்னா அநேக இடங்களுக்காக சென்று கொண்டிருக்கின்றார்கள். நிறைய காரியங்கள் ஆண்டவர் அவரை ஆசீர்வதிப்பார். ஆனால் அவருடைய வாழ்க்கையில ஒரு நிம்மதி இருக்காது, ஒரு சமாதானம் இருக்காது. அதே போல இந்த உலகத்தின் காரியங்களை நீங்க பார்த்தீங்கன்னா அநேக இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கின்றார்கள், அநேக காரியங்களுக்காக தேடி சென்று கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிறவர்களாய் மாற வேண்டும். ஆண்டவர் நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டாம், நம்முடைய இருக்கிற இடத்துல, நம்முடைய வீட்டில், நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். நீங்க ஒவ்வொரு நாளும் கால வேளையில ஆண்டவரை தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுவார். பிரியமானவர்களே, வேதத்தை தேடுகிறவர்களாக, ஆண்டவரை ஜபத்தின் மூலமாய் தேடுகிறவர்களாக நீங்களும் நானும் மாற வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். ஏசாயா 55:6 என்ன சொல்றது பார்த்தீங்கன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள். அதிகாலையில் தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். கர்த்தரை கண்டடையத்தக்க சமயம் எது? அதிகாலை வேலை, அமைதியான நேரத்தில் ஆண்டவரை தேடணும். நம்ம எங்க தேடுறோம்? அந்த காலத்தில் பார்த்தா கிராமத்தில் 4 மணிக்கெல்லாம் எழுந்துச்சு வெளியே தண்ணி தெளித்து கோலம் போடுவாங்க. இப்போ இருக்குதான்னு தெரியல. அதெல்லாம் நகரப்பகுதிகள் எல்லாம் ஒன்றுமே கிடையாது. இப்போ எல்லாம் 8 மணி 6 மணிக்கு மேலே தான் எல்லாம் எழுந்துட்டாங்க. அந்த ஆண்டவர் என்ன சொன்னா, கர்த்தரை கண்டடையத்தக்க சமயத்தில் அவரை தேடுங்கள் என்று சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. மத்தேயு 6:33 என்ன சொல்லுதுன்னா, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். முதலாவது எது தேடணுமா? தேவனுடைய ராஜ்யம் எங்க இருக்கிறது தேடணும். ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்துக்கு ஆயத்தப்படும்படியாய் நாம் ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுவர்களாய் நாம் மாற வேண்டும். அவருடைய நீதியை தேட வேண்டும். நீதி எங்க இருக்கு? வேத புத்தகத்தில் இருக்குது. அவருடைய நீதியை தேடும் போது உலகத்தில் உள்ள மற்ற காரியங்கள் உங்களுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இதில் சொல்லப்பட்டிருக்கிறது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் தான் என்ன சொல்லிருக்குன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். 4 மணிக்கெல்லாம் எழுந்து நீங்க ஆண்டவரை துதித்து பாடி அந்த நேரத்தில் ஆண்டவருடைய வேதத்தை தியானித்து நீங்க ஜெபித்தீங்கன்னா ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். எனவே இந்த வசனங்களை நீங்க தயவு செய்து குறித்து வைத்து அதிகாலையில் எழுந்து, ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா காலையில எழுந்தோன்னா போனதான் பார்க்குறாங்க. தயவு செய்து நான் இன்று சொல்றேன், எடுத்தோடனே நீங்க யாருதான் பார்க்கணும்? ஆண்டவரை தான் நோக்கி பார்க்கணும். 2வது வேத புத்தகத்தை முதலாவது நீங்க படிக்கணும். உங்களுடைய கண்கள் இரவு முழுதும் நித்திரை முடித்து காலை எழுந்த உடனே நீங்க எல்லாம் முகெல்லாம் கழுவிட்டு முதலாவது வேத புத்தகத்தை எடுத்து ஆண்டவருடைய வார்த்தையை தான் நீங்க முதல்ல பார்க்கணும். பிரியமானவனே, முதல்ல ஆண்டவர் தான் தேடணும்.
அப்பதான் ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தை, உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். எப்படி தேடணும்னா, தானியேல் 9:3 சொன்னான், நான் உபவாசம் பண்ணி ரெட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகி ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் தேடினான். தானியேல் அப்படிதான் தேடினான். உபவாசத்தோடு ரெட்டு உடுத்தி சாம்பலில் உட்கார்ந்து ஆண்டவரை தேடினான். பிரியமானவனே, உபவாசத்தோடு காத்திருந்து ஜெபிப்பது ஆண்டவருக்கு பிரியமான காரியம். நீங்க என்னென்ன காரியத்துக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கீங்களோ உபவாசத்தோடு ஜெபித்து பாருங்கள். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுக்க தேவனா இருக்கிறார். பிரியமானவனே, ஏசாயா 34:16 கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக அவரை தேடுங்கள். எதன் மூலமா தேடணுமா? கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக. இந்த வேத புத்தகத்தில் இருக்கிற ஒவ்வொரு வசனமும் ஆண்டவரை வெளிப்படுத்துகிற வசனங்களா இருக்கிறது. அந்த வேத வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு கூட பேசுகிறார். எனவே கர்த்தருடைய வேதத்தின் மூலமாக அவரை தேடுங்கள் என்று சொல்லி இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். யோவான் 5:30 என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதே நான் தேடுகிறேன், என் தீர்ப்பு நீதியாய் இருக்கும். ஆண்டவருடைய சித்தமானதை தேடுகளாய் நாம் இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் அநேக காரியங்கள் இருக்குது. நீங்க ஒவ்வொரு காரியத்தை நீங்கள் செய்யும் பொழுது, ஆண்டவரே நான் இந்த காரியத்தை நான் செய்ய போகிறேன், இது உமக்கு சித்தமான காரியமா இருக்குமா என்று சொல்லி ஜெபித்து நீங்க தேடினீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை செய்வார். கொலோசியர் 3:1 மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். நாம் என்ன பண்றோம்? அந்த உலகத்தில் உள்ள காரியங்களுக்காக தேடி அலைந்து கொண்டிருக்கிறோம். மேலானவர்களை தேடுங்கள், மேலானவர்களை நாடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பரலோகத்துக்குரிய காரியங்களை, ஆண்டவருடைய வருகைக்குரிய காரியங்களை நாம் தேடுவர்களாய் நாம் மாற வேண்டும். எப்பொழுதுமே நமக்கு என்ன பண்ணோம்? இந்த உலகத்துல இந்த காரியத்தை கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளுடைய எதிர்காலத்தை கொடுத்து நம்ம கவலைப்பட்டு கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்களும் நானும் மேலானவர்களை நாடும் பொழுது, மேலானவர்களை நீங்கள் தேடும் பொழுது, பரலோகத்துக்குரிய காரியங்களை நீங்கள் தேடும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்கு இந்த உலகத்துக்குரிய காரியங்களை எல்லாவற்றையும் வாய்க்கு செய்ய வல்லமுள்ள தேவனா இருக்கிறார். சங்கீதம் 34:10 என்ன சொல்லுது? வாசிக்க பார்க்கலாம். சங்கீதம் 34:10 சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுறதுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. சிங்கம் எப்பனா பட்டினியா இருக்குமா? காட்டுக்கே ராஜா சிங்கம் தான், அது கூட பட்டினியா இருந்துருமா? கர்த்தரை தேடுறதுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. பெரியமானவர்களே, நீங்களும் நானும் கர்த்தரை தேடினா ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு சொல்லி வேத வசனத்துல சொல்றது. ஆமோஸ் 5:4, 6, 7, 14 இந்த 4 வசனங்களிலே நீங்க வாசித்தீங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேதத்துல. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:4, 6, 7, 14 இந்த வசனங்களை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள் என்று சொல்லி வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்களுடைய நானும் யாரை தேடிக்கொண்டிருக்கிறோம்? அநேக காரியங்களுக்காக தேடிக்கொண்டிருக்கிறோம், அநேக மனிதர்களை தேடிக்கொண்டிருக்கிறோம். கர்த்தரை தேடுங்கள் அப்பொழுது நீங்கள் பிழைப்பீர்கள். சங்கீதம் 63:1 அதிகாலையில் உம்மை தேடுகிறேன் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறான். 2 நாளாகமும் 7:14 என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி ஆண்டவரை தேட வேண்டும். தம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணி
ஆண்டவரை முகத்தை தேட வேண்டும். எப்பொழுதும் ஆண்டவருடைய முகத்தை தேடுவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். நம்மை தாழ்த்தி ஜெபம் பண்ணும்போது ஆண்டவருடைய முகத்தை தேடுவர்களாய் ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துகிறார் தேவனாக இருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தன்னை தாழ்த்தி ஜெபம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்புவார்கள். ஆண்டவருடைய முகத்தை தேடுவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். 2 நாளாகமும் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், தேவனாகிய கர்த்தரை தேடினோம், நமக்கு இளைப்பாறுதல் கட்டளையிட்டார். ஆண்டவரை நீங்கள் தேடினீங்கன்னா ஆண்டவருடைய குடும்பத்துல, உங்களுடைய வீட்டுல ஒரு இளைப்பாறுதலை, ஒரு சமாதானத்தை கட்டளையிடுவார் பிரியமானவர்களே. அதே போல 2 நாளாகவும் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் அவரை தேடினார்கள், கர்த்தர் அவர்களுக்கு வெளிப்பட்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதே போல உசியா ராஜா 26:5 கர்த்தரை தேடினான். அதே போல 31:21 எசேக்கியா கர்த்தரை தேடினான். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே அவருடைய தேடின காரியங்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை கொடுத்தார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம், தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவர் என்று சொல்லப்பட்டது. தம்மை தேடுகிற ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. நீதிமொழிகள் 8ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் என்ன சொல்றதுன்னா, அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அதிகாலையில் ஆண்டவரை நீங்களும் நானும் தேடினா ஆண்டவர் நமக்கு வெளிப்படுகிற தேவனாய் இருக்கிறார். 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவர் சமூகத்தை நித்தமும் தேடுங்கள். ஒருவேளை நம்ம எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் தான் ஆண்டவரை தேடுகிறவர்களா இருக்கணும். ஆனா வேதத்துல 1 நாளாகமும் 16ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, நித்தமும் அவர்களை தேடுகளாய் நாம் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது பிரியமானவர்களே. சரி, எதை தேடணும்னா சங்கீதம் 34:14 சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 119:45 உம்முடைய கட்டளைகளின் தேட, ஆண்டவருடைய கட்டளைகளை நாம் தேட வேண்டும் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமோஸ் தீர்க்கதரிசன புஸ்தகம் 5:14 நீங்கள் பிழைத்திருக்கும்படி தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தீமையை நம்ம தேடி போகாதபடி நன்மையை தேடுவர்களாய், ஆண்டவரை தேடுவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். செப்பனியா 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மனத்தாழ்மையை தேடுங்கள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை தேடணும், மனத்தாழ்மையா இருக்க நாம் அவரை தேட வேண்டும். மனத்தாழ்மையை நாம் தேட வேண்டும் பிரியமானவர்களே. அடுத்ததாக மீகா 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே மனத்தாழ்மையாய் நடப்பதை தேடுங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம எல்லாரிடத்திலும் எப்ப நம்ம ஆண்டவரை ஏற்றுக்கொண்டோமோ எல்லாரிடத்திலும் மனத்தாழ்மையாய் நடப்பதை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி வேத வசனங்கள் சொல்கிறது. சங்கீதம் 34:10 கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் என்ன பண்ணாது, குறைபடாது என்று சொல்லி நம்ம ஏற்கனவே வாசித்தோம். லூக்கா 12ஆம் அதிகாரம் 31வது வசனம், தேவனுடைய ராஜ்யத்தையே தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம என்ன ஆண்டவருடைய ராஜ்யத்தை நாம் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் நமக்கு கூட கொடுக்கப்படும். எனவே நாம் இந்த உலகத்தில் யாரை தேடுகிறவர்களாய் இருக்கிறோம்? ஆண்டவரை தேடுகிறவர்களாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை தேடுகிறவர்களாய், ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிறவர்களாய், ஆண்டவருடைய முகத்தை தேடுகிறவர்களாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். ஆண்டவருடைய ராஜ்யத்தையும் அவருடைய சமூகத்தையும் அவருடைய முகத்தையும் நீங்களும் நானும் தேடணும்னா ஆண்டவர்
நன்மையான காரியங்களை செய்ய ஆண்டவர் வல்லமை உள்ள தேவனா இருக்கிறார். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்கள். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். இம்மைக்காக மாத்திரமல்ல, நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கிலும் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருப்போம் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இல்லையா? இம்மைக்காக நம்முடைய ஒரு சர்ச்சுக்கு போறோம், ஒரு ஊழியத்துக்கு போறோம்னா அங்க எதுனா கொடுப்பாங்க, இந்த உலக பெரிய காரியங்கள் கொடுப்பாங்கன்னு சொல்லி நம்ம போகவே கூடாது. ஆண்டவரை தேடுகிற நீங்க போனீங்கன்னா ஆண்டவர் உங்களுக்கு நன்மையான காரியங்களை இம்மைக்காக மாத்திரம் அல்ல, மறுமைக்காக, ஆண்டவருடைய ராஜ்யத்துக்காக தேடுகளாய் நீங்களும் நானும் மாறணும். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. வாசிங்க பார்க்கலாம். 1 நாளாகமும் 10ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே சவுல் கர்த்தருடைய வார்த்தையை கைக்கொள்ளாமல் கர்த்தருக்கு செய்த துரோகத்தின் நிமித்தமும் அவன் கர்த்தரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிறவர்களை கேட்கும்படி தேடினது நிமித்தமாக செத்து போனான். ஆண்டவர் சவுல் ராஜாவுடைய வாழ்க்கையில் அநேக நன்மைகளை செய்தார், அநேக வெற்றிகளை கொடுத்தார். ஆனா அவன் என்ன பண்ணான்? ஆண்டவரை தேடாமல் அஞ்சனம் பார்க்கிற ஒரு பெண் இடத்துல போய் அஞ்சனம் பார்க்க போனான். அவன் செத்து போனான். பிரியமானவர்களே, ஆண்டவரை தேடாம மற்ற காரியங்களுக்காக நீங்க தேடி ஓடினீங்கன்னா சவுல் ஏற்பட்ட நிலைமையை இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம். ஜாதகம் பார்க்கிற, குறி சொல்லுகிற, மற்ற காரியங்களுக்கு நீங்க தேடி போனீங்கன்னா சவுலுடைய நிலைமை அதான் ஆச்சு. அவன் கர்த்தரை தேட மறந்துட்டான். அஞ்சனம் பார்க்கிற தேடி ஓடி நாடினான், அவன் செத்து போனான் என்று சொல்லி இந்த வேதத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கிறிஸ்துவுக்குள் அருமையானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவரை தேடுகிற பிள்ளைகளாய் நீங்களும் நானும் மாறும் பொழுது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில நன்மையான காரியங்களை செய்வார். கடைசியாக ஒரு சில வார்த்தைகளை சொல்லி 3வது, தட்டுங்கள் திறக்கப்படும். தட்டுங்கள் திறக்கப்படும். நாம ஒரு பக்கத்து வீட்டில் போயிட்டு கதவை தட்டுறோம்னா நமக்கு ஏதாவது ஒரு தேவை இருக்கும். கொஞ்சம் இது இல்லை, கொஞ்சம் கொடுங்க அப்படின்னு கேட்கறதுக்காக பக்கத்து வீட்டு கதவை தட்டுறோம். இல்ல ஒரு பிரச்சனை, நீங்க கொஞ்சம் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்களேன்னு சொல்லி பக்கத்து வீட்டு கதவை நீங்க போய் தட்டுறீங்க. ஆனா ஆண்டவர் என்ன பார்க்கறான்னா, நீங்களும் நானும் பரலோகத்தின் கதவை தட்டணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பெரியமானவர்களே, நீங்களும் நானும் நம்முடைய பிரச்சனையை உணர்ந்துக்கிட்டு நீங்க போய் சொன்னீங்கன்னா அது இந்த ஊரு ஃபுல்லா பரவிடும். ஆனா நீங்க பரலோகத்தின் கதவை நீங்க தட்டினீங்கன்னா, ஆண்டவரே உங்களுடைய குடும்பத்துல இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை இருக்கு, அதை நீங்க மாற்றுங்கன்னு சொல்லி பரலோகத்தின் கதவை நீங்க தட்டினீங்கன்னா ஆண்டவர் அதுல இருந்து உங்களுக்கு விடுதலை கொடுப்பார், அதுல இருந்து ஒரு சமாதானத்தை கொடுப்பார், அதுல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கட்டளையிடுவார். பெரியமானவர்களே, மற்றொரு வீட்டை தட்டுதலை பார்க்கலாம், பரலோகத்தின் கதவை நீங்களும் நானும் தட்ட வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நாம் எதன் மூலமாக பரலோகத்தின் கதவை தட்ட வேண்டும்? ஜபத்தின் மூலமாக, ஆண்டவருடைய வேத வசனங்கள் மூலமாக, ஆண்டவருடைய பாடல்கள் மூலமாக பரலோகத்தின் கதவுகளை நீங்க தட்டினீங்கன்னா ஆண்டவர் திறந்து ஒரு பெரிய அற்புதத்தை ஆண்டவருடைய வாழ்க்கையை செய்வார். பக்கத்து வீட்டு கதவு நீ தட்டத்தை பார்க்கலாம், பரலோகத்தின் கதவை நீங்களும் நானும் தட்டும்படியாய் ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு பெரிய செய்தியை கொடுக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 9-10 நான் உங்களுக்கு சொல்கிறதாவது, கேளுங்கள் கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். 10வது வசனம், ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். ஆண்டவருடைய பரலோகத்தின் கதவை நீங்களும் நானும் தட்டணும்னா
ஆண்டவர் பரலோகத்தின் கதவுகளை திறந்து உங்களையும் என்னையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். லூக்கா 11ஆம் அதிகாரம் 5லிருந்து ஒரு 8 வரைக்கும் ஒரு வசனத்தை அங்கே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருத்தர் என்ன பண்றான், பக்கத்து வீட்டு கதவை போய் தட்டுறான். என்னுடைய நண்பன் வந்துட்டான், அவன் முன்னாடி சாப்பாடு வைக்கிறதுக்கு என்னுடைய எதுவுமே இல்லை, ஒரு 3 அப்பம் மாத்திரம் கூடன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு அந்த வீட்டு எஜமான் என்ன சொல்றாருன்னா, இல்லை இது நடு ராத்திரி ஆயிடுச்சு, நானும் என் பிள்ளைங்க எல்லாம் தூங்கிட்டாங்க, கதவு பூட்டப்பட்டது, என்னால் எதுவும் செய்ய முடியாது என்று சொன்னான். அப்பொழுது அந்த சகோதரன் வருந்து எனக்கு தயவு பாராட்டும், எனக்கு உதவி செய்யும், அந்த 3 அப்பத்தை மாத்திரம் எனக்கு கொடுன்னு சொல்லி அவங்ககிட்ட வருந்து கேட்டதுனால அவன் அந்த 3 அப்பத்தை கொடுத்தான் என்று சொல்லி வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே கதவு தட்டப்படும் பொழுது ஒருவேளை பூட்டிட்டே இருக்கும் பரலோகத்தின் கதவு, நீங்க விடவே கூடாது. தொடர்ந்து ஆண்டவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தினுடைய கதவுகளை நீங்க தட்டிட்டே இருந்தீங்கன்னா பரமபிதா கதவுகளை திறந்து உங்களை ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஆண்டவர் பரலோகத்தின் கதவை உங்களுக்காக எனக்காக மாத்திரம் தட்டக்கூடாது, மற்றவர்களுக்காக தட்ட வேண்டும். வியாதிகள் இருக்கிறவர்களுக்காக, பிரச்சனைகள் இருக்கிறவர்களுக்காக, போராட்டத்தில் இருக்கிறவர்களுக்காக நாம் பரலோகத்தின் கதவுகளை தட்ட வேண்டும். சங்கீதம் 78, 23, 24 அதில் பார்க்கும்போது, அன்று இஸ்ரவேல் ஜனங்களை வனாந்திரத்திலே மோசே நடத்தின்னு வரும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க, முறுமுறுத்தாங்க. எங்களுக்கு சாப்பாடே இல்லையே, நாங்கள் எகிப்துல கஷ்டப்பட்டு ஏதாவது சாப்பிட்டு நாங்கள் பிழைத்து கொண்டிருந்தோம், எங்களை சாகடிக்க அந்த வனாந்திரத்தில் கூட்டி வந்ததுன்னு சொல்லி மோசே கிட்ட முறையிட்டார்கள். மோசே என்ன பண்ணாரு, ஆண்டவருடைய பரலோகத்தை ராஜ்யத்தினுடைய கதவுகளை தட்டினார். ஆண்டவரே, நான் என்ன பண்றேன் சாமி, இவ்வளோ ஜனத்துக்கு நான் சாப்பாட்டுக்கு எங்க போவேன் என்று சொல்லி ஆண்டவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தை கதவை தட்டணும்னு ஆண்டவர் வானத்தின் கதவுகளை திறந்தார் என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லப்பட்டிருந்தது. வானத்தின் கதவுகளை திறந்து மன்னாவை ஆண்டவர் கொடுத்து அந்த இஸ்ரவேல் ஜனங்களை போஷித்தார் என்று சொல்லி இந்த வேதத்திலே நாம் பார்க்கிறோம். எனவே நீங்களும் நானும் ஆண்டவருடைய பரலோக ராஜ்யத்தினுடைய கதவுகளை தட்டுகளாய் நீங்களும் நானும் மாற வேண்டும். இப்போ நாம எல்லா காரியங்களுக்கும் பரலோகத்தின் ராஜ்யத்தை கதவுகளை தட்டணும். ஆனா ஏசப்பா இங்க வந்திருக்கின்றார், உங்களுடைய இதய கதவை இப்பொழுது தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, வெளிப்படுத்தல் 3:20 இதோ வாசப்படியில் நின்று தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் அவனிடத்தில் நான் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன், அவனும் என்னோடு கூட போஜனம் பண்ணுவான். ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தின் கதவுகளை தட்டி கொண்டு இருக்கிறார். ஒரு மென்மையான சத்தத்தோடு ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்களும் நானும் ஆண்டவருக்காக இந்த இதய கதவை திறந்து வைத்திருக்க வேண்டும், ஆயத்தத்தோடு இருக்க வேண்டும். ஆண்டவர் எப்ப நம்மளை கூப்பிடுறாரோ அந்த சத்தத்திற்கு செவி கொடுக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இவ்வளவு நேரம் நம்ம ஆண்டவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தை கதவை தட்டினோம். ஆண்டவர் இப்பொழுது உங்களுடைய இதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். மகளே, மகனே, இந்த உலகத்துல நீங்க உங்களுடைய குடும்பத்துக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக ஓடிக்கொண்டிருக்கீங்களே, எனக்காக நீங்க என்ன செய்யுங்க, என்னுடைய ஊழியத்துக்காக நீங்க என்ன செய்றீங்க, ஒரு ஆத்மாவையாவது நீங்க ஆதாயப்படுத்தினீங்களான்னு சொல்லி ஆண்டவர் உங்களுடைய இதய கதவை, என்னுடைய இதய கதவை ஆண்டவர் தட்டி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் கதவை திறந்தால் அவர் வந்து நம்மோடு போஜனம் பண்ணுவார், நாமும் அவரோடு கூட போஜனம் போனேன்னு சொன்னால் ஆண்டவருடைய ராஜ்யத்தில் நீங்களும் நானும் ஆண்டவரோடு இருப்போம் என்று சொல்லி இந்த பகுதியிலே சொல்லப்பட்டது. பிரியமானவர்களே, எனவே மத்தேயு 7:7 என்ன சொன்னா, கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும். ஆண்டவர் உங்களை எங்களை ஆசீர்வதிப்பார். இந்த 3 காரியங்களை நீங்களும் நானும் யோசித்து மத்தேயு 7:8 வாசிங்கள். ஏனென்றால் கேட்கிற எவனும்
பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் என்று இந்த வேதத்திலே நாம் வாசிக்கிறோம். எனவே நீங்கள் எல்லாரும், நானும் நீங்களும் ஆண்டவரிடத்துல கேட்கிறவர்களாக, ஆண்டவரிடத்துல தேடுகிறவர்களாக, ஆண்டவருடைய பரலோகத்தின் ராஜ்யத்தை கதவுகளை தட்டுவர்களாக நீங்களும் நானும் மாறும்போது ஆண்டவர் பெரிய காரியங்களை, பெரிய அற்புதங்களை செய்ய ஆண்டவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். எனவே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரிடத்திலே அர்ப்பணிப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். நன்றி ஆண்டவரே, நல்லவரே, வல்லவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஐயா. வாக்கு மாறாத எங்கள் தகப்பனே, நன்றி ஆண்டவரே. இதோ இந்த நாளிலே கூட ஆண்டவரே உபவாசத்தோடு ஆண்டவரே ஒரு சிறு கூட்டமா இந்த சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரே ஒரு சில மணித்துளிகள் ஆண்டவரே சமூகத்துல வந்து ஆண்டவரே பாடுபடியாக, ஆராதிக்கும்படியாக, வேதத்தை ஆராயும்படியாக, வார்த்தைகளை கேட்கும்படியாக எங்களை நீங்க தெரிந்து கொண்டீரே. ஆண்டவரே இந்த நாளிலே கூட ஆண்டவரே யாரை முன்குறித்திருக்கிறீர்கள் ஆண்டவரே, அவர்களை இந்த இடத்துல கொண்டு வந்து ஆண்டவரே வேதத்தின் வசனத்தை கேட்கும்படியாக ஆண்டவரே தயவு பாராட்டினீரே. ஆண்டவரே செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே விசேஷமாய் ஆண்டவரே இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு மக்களை ஆண்டவரே பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே வயதானவர்கள் முதல் ஆண்டவரே சிறு பிள்ளைகள் வரையில கர்த்தாவே ஆண்டவரே ஒவ்வொரு தலையின் மீது ஆண்டவரே நீ தொட்டு ஆண்டவரே அவருடைய தேவைகளை இந்த நாளிலே நீங்க சந்திக்கும்படியாக அப்பா, யாருக்கும் சொல்ல முடியாத ஆண்டவரே அங்கலாய்ப்புகள் இருதயத்துல இருக்கலாம் சுவாமி. ஆண்டவரே நீர் எல்லா தேவைகளை அறிந்திருக்கிற தேவன் ஆண்டவரே, வாயில் சொல் பிறவாதற்கு முன்னே என்னதென்று ஆராய்ந்து அறிகிற தேவன் நீர் அல்லவா. நீர் அப்படியாய் தகப்பனே ஒவ்வொருடைய இருதயத்தில் இருக்கிற ஆண்டவரே அங்கலாய்ப்பை அறிந்து ஆண்டவரே தேவைகளை இயேசுப்பா இந்த நாளிலே நீங்க சந்திக்கும்படியாக உம்மை நாம ஆண்டவரே நாம மாத்திர ஆண்டவரே இடத்துல மகிமைப்படும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் வந்தோம் ஆண்டவரே, வந்தது நல்லது என்று ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து இயேசுப்பா இடத்தை விட்டு ஆண்டவரே நாங்கள் கடந்து போகும்போது ஆண்டவரே சமாதானம் ஆண்டவரே சந்தோஷம் இயேசுப்பா ஒவ்வொருவருக்கு கிடைக்கும்படியாக உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு நன்றி தகப்பனே உமக்கு நன்றி ஆண்டவரே. இயேசுப்பா அந்த கிராமத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் சுவாமி. இந்த சுற்றில இருக்கிற ஒவ்வொரு கிராமப்புறத்தை உம்முடைய கரத்துல ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு கிராமங்களையும் ஆண்டவரே அறிந்து கொள்ளட்டும் சுவாமி. ஒரு ஆத்துமாவும் ஆண்டவரே வருகையில கைவிடாதபடி ஆண்டவரே ஒவ்வொரு மக்களும் சுவாமி வருகையில இயேசுப்பா முகமுகமாய் சந்திக்கிற பாக்கியத்தை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு நீங்க கொடுக்கும்படியாக ஒவ்வொரு குடும்பங்களை நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. தேவைகள் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. அப்பா எதற்காக விண்ணப்பம் செய்கிறார்களோ ஆண்டவரே அந்த விண்ணப்பங்களுக்கு நீங்க பதில் கொடுக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அப்பா நீங்க அப்படியாய் ஆண்டவரே ஒவ்வொரு கிராமத்தில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். என்னுடைய நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தீங்களே. அந்த வார்த்தையின்படியாய் ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே கிராமத்திற்காக திறப்பிலே நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் அப்படியாய் ஆண்டவரே கிராமத்தை சுற்றிலும் ஆண்டவரே தேவத்தை கொண்டு வாங்க ஆண்டவரே. தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சாசின் கிரியைகளை அப்புறப்படுத்துங்க ஆண்டவரே. இயேசுவின் நாமத்திலே நீர் வாசம் பண்ணுகிற கிராமமாய் ஆண்டவரே மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆண்டவரே இந்த பிரேயர் டவர்க்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கட்டுமான பணிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அதை கட்டி முடிக்கிற ஆண்டவரே. அப்பா அதன்
மூலமாய் ஆண்டவரே கிராமத்துல ஒரு எழுப்புதல் வரட்டும் ஆண்டவரே. ராஜ்யத்தை கட்டட்டும் சுவாமி. ஆமென். பிரயாசப்படுகிற மகனையும் மகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. அப்பா தேவைகள் அநேகமா இருக்கிறது ஆண்டவரே. ஒவ்வொரு தேவைகளையும் நீங்க சந்திங்க ஆண்டவரே. அப்பா நாங்கள் யாரிடத்துல போவோம்? ஆமென். நாங்கள் யாரிடத்துல கேட்போம் சாமி? ஆமென் ஆண்டவரே. மாத்திரம்தான் சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம். நன்றி ஆண்டவரே. அப்படியாய் ஆண்டவரே ஆண்டவரே எங்களை வாய்க்க செய்யும்படியாக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இம்மட்டுமா எங்களோடு கூட இருந்தீரே. ஆமென் ஆண்டவரே. என்ன சித்தத்திற்காக இந்த இடத்துல எங்களை கொண்டு வந்தீரோ ஆண்டவரே அந்த சித்தத்தை நீங்க நிறைவேற்றி முடிக்கும்படியாக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் தகுதி இல்லாத எங்களை ஆண்டவரே இந்த இடத்துல தகுதிப்படுத்தினீங்களா? ஆமென். ஸ்தோத்திரிக்கிறோம். உமக்கு முன்பாக நிற்க தகுதியற்றவர்கள். ஆமென் ஆண்டவரே. எங்களை தகுதிப்படுத்தின கிருபைக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே நீங்கதான் சுவாமி. ஆமென். விழுந்த ஒவ்வொரு வார்த்தைகளும் ஆமென் ஆண்டவரே. விதைகளும் அப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். நிலத்துல விழுந்த விதையை போல ஆமென் ஆண்டவரே. 100 பலனை கொடுக்க அப்பா ஆண்டவரே கிருபை பாராட்டும்படியாக ஜெபிக்கிறோம். அப்படியாய் ஆசீர்வதிங்க ஆண்டவரே. எல்லாவற்றுடைய கரத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீங்க பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். துதி கன மகிமையா உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவர் நம் நடுவில் பிரசன்னராயிருக்கிறோம். எல்லாரும் உங்க முகத்தை கொஞ்சம் அப்படியே கவனிச்சு பார்த்துங்க. ஆசோதராங்களா மணி 2 ஆயிடுச்சு. இவ்வளோ ஒரு நெருக்கமான சூழ்நிலையில மெயினே நீங்க எல்லாரும் அந்த தேவ பிரசனத்துக்குள்ள நம்ம ஆளுகை செய்யப்பட்டிருந்தோம். அப்படியே அதை நம்ம சூழ்ந்து கொண்டு இருக்கு. ஐயா பேச பேச நீங்க கவனிச்சு பாருங்க, ஒரு வசனத்தை தாண்டி வேற எதுவுமே பேசல. கவனிச்சிக்கலாம். இந்த மாதிரி வார்த்தைகளை விதைக்க அது திரும்ப வெறுமையாய் வராது. அதனால இன்னைக்கு நல்ல 3 டாபிக் தான் சொல்லுங்க. என்னென்ன சொன்னாரு? கேட்க சொன்னாரு, கட்ட சொன்னாரு, தேட சொன்னாரு. அப்போ இது போயிட்டு நம்ம கிரியில அதை செய்துட்டாவே பெரிய மாற்றம் வந்துடும். அவங்க இதில் எழுந்து நில்லுங்க பார்க்கலாம். நன்றி. இப்போ நன்றி சொல்ல போறோம். இந்த நாள் கூடுகை பாஸ்டிங் ஜெபத்தை ஆண்டவர் அங்கீகரித்தார். அவர் நன்று நம் நடுவில் பிரசன்னராகிறார். வேலூர்ல திருமுறையிலிருந்து ஐயாவை பாஸ்டமாவை கொண்டு வந்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர்ல. இந்த எழுப்புதல் அக்கினி ஜெப ஊழியத்தின் சார்பில், எங்கள் குடும்பத்தின் சார்பில், உங்கள் சார்பில் ஐயாவுக்கு பாஸ்டமாக என்னுடைய நன்றிகளை சொல்லுகிறோம். தொடர்ந்து ஆண்டவர் நல்லவர், என்னை நேசித்து இந்த இடத்துல இந்த ஊழியத்தை ஆண்டவருடைய நாமத்துல அழகான வார்த்தையை சொன்னவருக்காக துதிக்கிறேன். என்றாலும் இப்போ நீங்க உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருக்கலாம். நான் இவ்வளவு நாள் கேட்கறேனே, ஏன் கிடைக்கல? ஒருவேளை நான் தேடுறேனே, ஏன் எனக்கு தென்படல? அப்படிலாம் ஒரு கேள்வி வரும்ல. இந்த கேள்விக்கு கூட நல்ல வசனம் இருக்குது. தேடி வாசியுங்கள், அதுக்கு ஜோடி இல்லாமல் இருக்காது. அதையும் ஐயா சொன்னார். அதனால இன்னைக்கு போயிட்டு நீங்க அழகா நீங்க தெய்வ சமூகத்துல காத்திருந்து ஜெபம் பண்ணுங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா? ஆரம்பத்துல இந்த கிராமத்துல நீங்க வெளியே இருந்து வந்தவங்களுக்கு சொல்றேன். நம்ம சர்ச்சில் தான் நான் 2000 என் ஆண்டவர் பேர் சொல்லி அழைத்த போது அன்னைக்கு நைட்டு நானும் மானன்னு சொல்றேன் தம்பி, பெரியப்பா மகன் இம்மானு 2 பேரும் தான் முதல்ல நாங்கள் போயிட்டு அந்த சர்ச்சில் ஜெபம் பண்ணோம். அப்போது எனக்குன்னா முந்தி மானு பயங்கரமாக அபிஷேகத்தில் நிரப்பப்பட்டு இருந்தாள் அந்த நாட்களில். அதன் பிறகு நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு சூழல் அமைத்து சின்ன சின்ன பிள்ளைங்கள்லாம் இணைத்து அப்போ இந்த டேனி வர்ஷிப் பண்ணார். குட்டீஸுங்க இதுங்க எல்லாமே இவங்க எல்லாம் இந்த ரமேஷ், கருணா, இருக்கிற உமா, இந்த விமலா, எஸ்தர், ரூத்து இவங்கெல்லாம் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அப்படி அழகாக பண்ணி ஒரு ஜெபக்குழுவாக தினமும் 1 மணி நேரம் ஜெபம். நீ யோசித்து பாருங்க, அந்த ஜெபம் ஒரு ஜெபம் கூட கீழே விழல. அந்த ஜெபத்தை இன்னைக்கும் அதே ஜெபத்தை தான் நான் செய்து கொண்டிருக்கிறேன். இந்த ஜெபம் தான் இந்த ஊழியங்கள்ல அநேக மாவட்டங்கள்ல, மாநிலங்கள்ல, இந்த டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் போயிட்டு இந்த ஜெபம் தான் பெரிய அசைவு உண்டாது. அதனால இந்த ஜெபத்தை நீங்க கேட்டீங்கன்னா, அந்த ஜெபத்துல நீங்க கேட்டீங்கன்னா அழகாய் கர்த்தர் பதில் தருவார். அப்படியே ஒரே ஒரு விசை கண்களை மூடி
இப்போ எனக்கு இந்த நேரத்துல எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், இந்த வியாதி என்னை விட்டு விலகணும், இந்த பிசாசு கட்டுகள் விலகணும், இந்த பலவீனங்கள் மாறணும். 2 நிமிஷம் ஜெபம். உனக்கு என்னது தேவை கேளுங்கன்னு சொன்னார்ல, வாயை திறந்து கேட்கணும். பத்திமை குருடன் கேட்டார், அவனை பார்த்து. அவன் படைச்சதே அவர்தான். அவன் கர்ப்பத்துல உருவாகிறதுக்கு முன்னே இவன் குருடனை, கண்ணில்லாதவன் படிச்சது யாரு, காதில்லாதவன் படிச்சது யாருன்னு அவரே கேட்கிறார். காதை படிச்சவர் யாரு, கண்ணை படிச்சவர் யாரு, வாயை படிச்சவர் நான் தானேன்ற. அதனால இன்னைக்கு நீங்க கூட அதே போல அவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார், நான் உனக்கு என்ன செய்யணும்? அந்த வார்த்தைக்கு நான் பார்வை அடையணும் ஆண்டவனே சொல்லு. இன்னைக்கு நீங்க ஒரே வார்த்தை கேளுங்க, ஏசப்பா எனக்கு இப்படி ஒரு அற்புதம் இப்போ நடக்கணும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் அவருக்கு தெரியப்படுத்துங்க சொன்னார்ல. இப்ப நீங்க எல்லாம் கேட்டீங்களா, இந்த வசனத்தை பிடித்து கொண்டு அழகான இந்த ஜெப வல்லமையோடு நீங்க கேட்கணும். இப்போ எனக்கு ஒரு அற்புதம் நடக்கணும், நான் விசுவாசிக்கிறேன். வானம் திறந்திருக்கிறது, உங்க மேல அந்த வல்லமை இறங்குது. சூரியன் அதன் வல்லமை இறங்குது. கர்த்தருடைய பிரசன்னம் இறங்குது. அந்த பிரசனத்துக்கு முன்பதாய் பெரிய பெரிய பர்வதங்கள் கூட எழுதை போல உருகுமே. இப்பொழுது அந்த வல்லமை இறங்குது. வாயை திறந்து ஆண்டவரே கூப்பிடு, சத்தத்தை உயர்த்தி கூப்பிடு. அப்போ அவர் போயிட்டாரு, நீ பேசாத. அந்த கூட்டம் அப்படி அரட்டும் போது அவன் உரத்த சத்தமா இன்னும் அதிகமான சத்தத்தோடு தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். நீங்க கேளுங்க. எத்தனை ஆண்டுகள் இந்த பிரச்சனை எனக்கு, ஏன் இந்த போராட்டம், ஏன் எனக்கு இந்த பிரச்சனை, ஏன் ஒரு கேள்வி கேளுங்க. தேவ சமூகத்தில் கதறுங்க. அன்னாளை போல உங்க இருதயம் தண்ணீரை போல ஊற்றுங்க. தேவ சமூகத்தில் கேட்கிற ஒரு ஜெபம் கூட நீங்க வெறுமையாய் உங்களை அனுப்பாது, வெறுமையாய் உங்களை விடாது. அவர் பாதத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபித்து கண்ணீரோடு ஒரு மனுஷன் உலகம் மனுஷர்களோடு அவன் வெட்கப்படுவது இல்லை. இதுதான் உண்மை, இதுதான் இந்த வசனத்துடைய சத்தியம். இப்பவே அந்த வல்லமை இறங்க உனக்குள்ள அந்த தேவ பிரசன்னம் இறங்க ஆவியானுடைய வல்லமை இறங்க. சில இருளெல்லாம் உடைகிறது, சில கட்டுகள் உடைகிறது, இருளின் திட்டங்கள் அதமாகிறது. கர்த்தருடைய ஆவி இறங்குது. எல்லா வாயை திறந்து முடிந்த கரங்களை தட்டி பலாத்காரமாய் கேளுங்க. இயேசுவை கூப்பிடுங்க, அவர் நாமத்தை சொல்லி கூப்பிடுங்க. ஒவ்வொருவர் மேல் அந்த வல்லமை, ஒவ்வொருவர் மேல் அந்த அக்கினி, ஒவ்வொருவர் மேல் அந்த வார்த்தை வல்லமை, ஒவ்வொருவர் மேல் அந்த வல்லமை. இயேசுவின் நாமத்தில் பேசுகிறேன். அவங்க என்ன கேட்டாலும் நடக்கட்டும். ஆமென். அவங்க சரீரத்துல சுகம் வரட்டும். ஆமென். வியாதி நான் சுமந்தேன்னு சொன்னீங்களப்பா ஆண்டவரே, தலையிலிருந்து கால் முடிய ஆண்டவரே, தலையில் இருக்கிற கட்டுகள் எல்லாம் உடைக்கப்படட்டும். பிசாசினால் வந்த கட்டுகளை உடைக்கப்படுவதாக. சரீர பலவீனங்கள் ரத்தத்தில் சுகமாகட்டும். தேவையில்லாத லௌகிகங்கள் அவங்க விட்டு விலகட்டும். அவங்க அழுத்திக் கொண்டிருக்கிற டிப்ரெஷனை உருவாக்குற ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் எதிர்க்கிறேன். இப்பவே ஒரு சமாதானம் நிரப்பட்டும். தலையில் இருந்த அந்த வல்லமை இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். சொல்ற எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். ஆற்றுல இருதயத்துல இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். இடுப்பு எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். எலும்புகளுக்குள்ள இறங்கட்டும். இறங்கட்டும். உறுப்புகளுக்குள்ள இறங்கட்டும். அந்த கண்ணுகளுக்குள்ள இறங்கட்டும். காதுகளுக்குள்ள இறங்கட்டும். சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. அக்கினி இறங்குது. அபிஷேகம் இறங்குது. கிருபை இறங்குது. சுகமளிக்கிற வல்லமை இறங்குது. உனக்குரிய வல்லமை இறங்குது. நீ கற்றுக்கொள்ளுகிறான். கேட்கிற எவனும் கற்றுக்கொள்ளுகிறான். இறங்கி
இறங்கிக் கொண்டிருக்கிறது. அடைக்கப்பட்ட வாசல்கள் இனி நன்றி அப்பா, நன்றி நன்றி. உனக்கு எல்லா வாசல்களையும் கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. உனக்கு முன்னாடி அவர் போவார். ஆமென். முன்னாடி இருந்து உன்னை பாதுகாப்பார். ஆமென். இஸ்ரவேலின் ஜெயபலமானவர் பொய் சொல்லுவது இல்லை. இன்றைக்கு இந்த அழகான தேவ மனிதரை கொண்டு வந்து ஆமென் ஆண்டவரே. மூலமாய் பேசின ஜீவனுள்ள வார்த்தைகள் இயேசுவின் நாமத்தில் அப்படியே நடப்பதா. ஆமென். பாஸ்டர்மா மூலமாய் ஆசீர்வதித்த ஜெபங்கள் அப்படியே கேட்கப்படுவது. ஆமென் ஆண்டவரே. ஜெபத்தை எல்லாம் கேட்டதுக்காக நன்றி. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா, நன்றி. அவங்களை அழகாய் கொண்டு வந்தீங்க. ஆமென். கொண்டு போவீங்க. ஆமென். கடைசியில ஒரு சின்ன ஒரு 2 நிமிஷம் நன்றி சொல்லிடலாம். நன்றி அப்பா. வானாதி வானம் கொள்ளாதவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. வானம் எனக்கு சிங்காசனம், பூமி எனக்கு பாதப்படி என்றவரே, உயர்ந்தவரே, உன்னதமானவரே, இந்த நாளில் செய்த பலத்த காரியங்களுக்காகப்பா ஆண்டவரே, எங்கள் உள்ளத்தில் ஆழத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொருவரும் உங்களை நோக்கி பார்த்தேசப்பா. எங்கள் மத்திய பிரசன்னராகி எங்களோடு இடைப்பட்ட ஜீவனுள்ள வார்த்தைகளுக்காக நன்றி சொல்றோம். நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். நன்றி ஆண்டவர். எடுத்துக்கொள்ளுகிறான். தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் வார்த்தைப்படி வார்த்தை மூலம் அழகு ஆண்டவரே, பகுதியில் இருந்தப்பா ரெவரண்ட் ஐயாவையும் ரெவரண்ட் அம்மாவையும் அழகா ஆண்டவரே எங்க மத்தியில் கொண்டு வந்தப்பா. வார்த்தை ஆண்டவரே அப்பா எங்களுக்கு கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றின்னு சொல்றப்பா. அவர்களையும் அப்பா ஊழியர்களையும் சபைகளையும் அவர்கள் பிள்ளைகளையும் குடும்பங்களையும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் வாழ்த்துகிறோம், ஆசீர்வதிக்கிறோம் அப்பா. இன்னும் அநேக இடங்களை எடுத்து பயன்படுத்துகிறாங்க இயேசுப்பா. தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்கள்ல கூட வந்து ஆண்டவரே ஆராதனை பண்ண ஆண்டவரே டேனி தம்பிக்காக கூட மனதார நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. இந்த பிரச்சனை இறங்கி ஆண்டவரே எங்களை நிரப்பினதுக்காக நன்றி. உடைய அண்ணாக்காக கூட ஸ்தோத்திரிக்கிறோம். எங்கள் மத்தியில கொண்டு வந்த அவர்களுமா நாமத்தை மகிமைப்படுத்தினீங்க. அம்மாவை குழந்தைகளை கொண்டு வந்தீங்க, நன்றி இயேசுப்பா. தொடர்ந்து உடைய மகன் மூலம் அந்த நாள் ஏறெடுக்கப்பட்ட எல்லா ஜெபங்களையும் நீர் கேட்டதுக்காக நன்றி. கேட்டு நீர் பெரிய காரியங்கள் செய்கிறதுக்காக நன்றி ஆண்டவரே. நன்றி. இந்த நாள்ல உணவெல்லாம் ஆண்டவரே தயார்படுத்தி கொடுத்த எங்க கண்ணுக்கு முன்னாடி ஆன மறைவில் அப்பா ஒவ்வொரு கஷ்டத்தையும் ஆண்டவரே அப்பா ஊழியத்துக்கு உறுதுணையா இருந்தப்பா ஆண்டவரே கர்ணாக்காக ரமேஷ்காக ஆண்டவராக சிறு பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக இயேசுப்பா நாங்கள் மனதார நாங்கள் உங்க துதிக்கிறோம் இயேசுப்பா. அவர்களையும் உங்க கையின் பிரயாசங்களையும் பரலோகம் பார்த்திருக்கிறார்களுக்காக அதற்கேற்ற பலனை கொடுக்கிறார்களுக்காக நன்றி அப்பா. ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தால் கூட அதன் பலனை அடையாமல் போகான் என்று நாங்கள் வேதத்துல வாசிக்கிறோம் அப்பா. அதற்கேற்ற பலன் உங்களுடைய பிள்ளைங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதிங்க ஆண்டவரே அப்பா. தொடர்ந்து பூபாலன் ஐயாவுக்காகவும் ஆண்டவரே அப்பா அம்மாவுக்காகவும் ஆண்டவரே குடும்பத்துக்காகவும் அவங்க பிரயாசங்களுக்காகவும் மனதார நாங்கள் துதிக்கிறோம். பரலோகத்துல அவங்க பிரியெல்லாம் பார்க்கிறதுக்காக நன்றி அப்பா. அவர்களை குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து இயேசுப்பா இங்க வந்திருக்கிற ஒவ்வொரு அன்பு பிள்ளைகளுக்காக நாங்கள் துதிக்கிறோம் இயேசுப்பா. ஆண்டவரே அப்பா அவர்களை வந்தது நல்லது என்று சொல்லத்தக்கதாக இந்த நாள் உற்சாகமும் வார்த்தைகளை கேட்டதுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை போல அவர்கள் உள்ளத்துல இந்த வார்த்தைகள் விதைக்கப்பட்டிருக்கிறதப்பா. அவர் தனது வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு தப்புவிக்கிறார். இந்த நாள் அழிவுக்கு தப்புவிச்சீங்க, வசனத்தை கேட்க பலனை கொடுத்தீங்க, செய்யறதுக்காக நன்றி ஆண்டவரே. இந்த பிள்ளைங்களை அப்படி மனதார நாங்கள் வாழ்த்துகிறோம். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டைகளின் கீழ் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் உண்டாவதாக. வார்த்தையின்படி உடைய செட்டை நிழல வந்திருக்கிற இந்த பிள்ளைங்களுக்கு எல்லா நிறைவான பலனை இயேசுவின் நாமத்துல கட்டளை கொடுங்க.
அப்பா. வருகையில நல்லவர். இந்த பிள்ளைங்க இங்கிருந்து கடந்து போகும்போது பிரயாணங்கள்ல ஒரு பாதுகாப்புட்டாங்கப்பா. எங்க ஜெபத்தை எல்லாவற்றையும் கேட்டீங்க. இந்த நாள் உங்க பிரச்சனை எங்களை நடத்தினதுக்காக நன்றி. ஆட்டோ ஓட்டின இசப்பா ஆறுமுக அண்ணனுக்காகவும் குடும்பங்களுக்காகவும் உங்க நன்றி செலுத்துகிறோம்ப்பா. எல்லாவற்றையும் உடைய கிருபையின் கரத்துல அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லலாம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, பசுநாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, செய்த சகல உபகாரம். ஆமென். ஆசீர்வாதம் பிதாவாகிய கடவுளுடைய அன்பும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுடைய கிருபை பரிசுத்த ஆவியானவர் வழிநடத்தலும் இந்த ஊழியத்தை நடத்துகிற அருமையான பாஸ்டர் யாவோடும் அவருடைய மனைவியோட பிள்ளைகளோடும் இதோடு நின்று செய்கிற ஒவ்வொரு ஊழியக்காரரோடும் இங்கு வந்து கலந்து கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளோடும் அடியனோடும் என் மனைவி பிள்ளைகளோட ஊழியத்தினோடும் என்றும் என்றும் சதா காலம் நிலைத்திருப்பதாக. ஆமென்.